திருப்பலி முன்னுரை. தவக்காலம் முதல் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்று இறை ஆசீர் பெற வந்துள்ள இறை மக்களையும் திருப்பலி நிறைவேற்றி இறையாசீர் பெற வழிநடத்தும் நம் பங்கு தந்தை அவர்களையும் எம் யோவான் அன்பின் குடும்பங்கள் சார்பாக வரவேற்கிறோம். நம் வாழ்வில் வரக்கூடிய சோதனைகளை நமக்கு எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும் என்று கற்றுத்தருகிறார். வரக்கூடிய சோதனைகளை இறை வார்த்தைகளால் வென்று இயேசு வழிகாட்டுகிறார். ஆதாமான் சாவும் இயேசு கிறிஸ்துவால் நிலை வாழ்வும் கிடைக்கிறது. இவ்வாரத்தில் இயேசுவின் சோதனைகளை நாம் தியானிக்கிறோம். இதன் மூலம் நாம் இயேசுவின் வார்த்தைகளால் சோதனைகளில் வெற்றி பெற வேண்டும். உலக ஆசைகளிலிருந்து வெற்றி பெறுவது லேசானது அன்று. இறை நம்பிக்கை, பற்றுறுதி, அவர் அருள் ஞானம், இரக்கம் நம்மை சாத்தானை விரட்டும் ஆற்றலை தரும் என்பதை உணர்ந்து அதற்கு தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் இறைவன் இத்தவக்காலத்தில் பொழிந்தருள வேண்டும் என்று இந்நன்றி பலியில் இணைவோம் இறைவனோடு. இந்த திருப்பலியானது செப்பமுறை சார்ந்த அருள்ராஜ் ஸ்ரீலா மூக்கடை மறைந்த செல்வி அனிதாவுடைய 5வது நாளாக இன்று அவருடைய ஆண்மைகளை மாற்றமாக கொடுக்கப்படுகிறது. திருமதி கீதா தொலைமேரி இவரது குடும்ப நன்றிபடியாகவும் குடும்ப பிறப்புகள் நிறைவேறிடும் மூக்கடை மறைந்த மிக்கேல் அந்தோனியுடைய ஆண்மைகளை மாற்றமாக யாரும் முறையாத ஆன்மாவுடைய இறை மாற்றமாக இந்த திருப்பலியானது கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நமது திருமணக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் தமது உழைப்பாகிய இத்தண்ணீரை நிலப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி கொண்டாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூயாவிற்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. ஏனென்று வாழும் எல்லாம் இறைவா, வாழ்வின் ஒன்றும் தூய்மையும் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமானே இத்தண்ணீரை புனிதப்படுத்தியுள்ள உண்மை வேண்டுகின்றோம். ஆனவை உமது நாளாக என்று உமது அருள் கால
இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்தும் இருந்து காத்தருவீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அனைவரும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தந்தை பெறுவோமாக. ஏகலாகிய கிறிஸ்துவியாக உம்மை கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம் பெற அது ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினரை சாவடியாக கற்பித்தே உமது படைப்பு பொருளாகிய இந்த உண்மை பரிவரக்கத்துடன் புரிதப்படுத்தியுள்ள உண்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்பட்ட விடமெல்லாம் தீயுனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உன் தூய ஆவியாரிலிருந்து எங்களை இறையராது காத்தருள்வாராக. ஏகலாகிய கிறிஸ்துவியாக உம்மை கொண்டாடுகின்றோம். எல்லாம் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தன்னுடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, ஆண்டுதோறும் நாங்கள் கடைபிடித்து தவக்கால அருளடையாள செயல்களால் கிறிஸ்துவின் மறையுண்மைகளை புரிந்து கொள்வதில் முன்னேற எங்களுக்கு உதவியருடன் அதனால் அவற்றின் பயன்களை நாங்கள் நன்னடத்தையால் உரைவோமாக. உமோடும் தூயாவியாரின் ஒன்றியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்தீர்கள். ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பாவம்
முதல் பெற்றோரை படைத்ததும் அவர்களின் பாவமும். தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைமுத்துக்கள் 7 முதல் 9 மற்றும் அதிகாரம் 3, இறைமுத்துக்கள் 1 முதல் 7 வரை. தொடக்க நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைமுத்துக்கள் 7 முதல் 9, தொடர்ந்து அதிகாரம் 3, இறைமுத்துக்கள் 1 முதல் 7 வரை. ஆண்டவராகிய கடவுள் நிலத்தின் மண்ணால் மனிதனை உருவாக்கி அவன் நாசிகளில் உயிர் மூச்சை ஊத மனிதன் உயிர் உள்ளவன் ஆனான். ஆண்டவராகிய கடவுள் கிழக்கே இருந்த ஏதேனில் ஒரு தோட்டம் அமைத்து தாம் உருவாக்கிய மனிதனை அங்கே வைத்தார். ஆண்டவராகிய கடவுள் கண்ணுக்கு அழகானதும் உண்பதற்கு சுவையானதுமான எல்லா வகை மரங்களையும் தோட்டத்தின் நடுவில் வாழ்வின் மரத்தையும் நன்மை தீமை அறிவதற்கு ஏதுவான மரத்தையும் மண்ணிலிருந்து வளரச் செய்தார். ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றார். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதன் பழத்தை பறித்து கொண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவருக்கும் கொடுத்தாள். அவனும் உண்டான். அப்பொழுது அவர்கள் இருவரின் கண்களும் திறக்கப்பட்டன. அவர்கள் தாங்கள் ஆடையின்றி இருப்பதை அறிந்தனர். ஆகவே அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு ஆடைகளை செய்து கொண்டனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை திருப்பாடல் 51. அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஏனெனில் நாங்கள் பாவம் செய்தோம், இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்,
மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். உம் பார்வையில் தீயது என்னுள்ளே படைத்தருளும். உறுதிதரும் ஆவியை, உதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். இரண்டாம் வாசகம் உரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் இயேசுவின் கீழ்ப்படிந்ததால் அனைவரும் கடவுளுக்கு உரிமைகள் ஆகும் என்றும் ஆதாமுக்கு கீழ்ப்படியாமல் ஏற்பட்ட சாவு இயேசு கிறிஸ்துவால் அருள்படியான விடுதலை வாழ்வு கிடைத்துள்ளது என்றும் கூறுகிறார். ஆதாமால் சாவும் இயேசு கிறிஸ்துவால் வாழ்வும் கிடைக்கிறது என்று கூறும் இறைவார்த்தைகளை நாம் கேட்போம். இரண்டாம் வாசகம். பாவம் பெருகிய இடத்தில் அருள் அணைகடந்து பெருக்கெடுத்தது. திருத்தூதர் பவுல் ரோமேர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனம் 12 முதல் 19. திருத்தூதர் பவுல் ரோமேர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனங்கள் 12 முதல் 19 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு மனிதன் வழியாய் பாவம் இந்த உலகத்தில் படைத்தது. அந்த பாவத்தின் வழியாய் சாவு வந்தது. அதுபோலவே எல்லா மனிதரும் பாவம் செய்ததால் எல்லா மனிதரையும் சாவு கவ்விக்கொண்டது. திருச்சட்டம் தரப்படும் முன்பும் உலகில் பாவம் இருந்தது. ஆனால் சட்டம் இல்லாத போது அது பாவமாக கருதப்படவில்லை. ஆதாம் முதல் மோசே வரையில் இருந்தவர்கள் ஆதாமை போல் கடவுளின் கட்டளையை மீறி பாவம் செய்யவில்லை. எனினும் சாவு அவர்கள் மீதும் ஆட்சி செலுத்திற்று. இந்த ஆதாம் வரவிருக்கும்
கிடைத்தது தண்டனை. பலருடைய குற்றங்களுக்கு தீர்ப்பாக கிடைத்ததோ அருள்கொடையாக வந்த விடுதலை. மேலும் ஒருவர் குற்றத்தாலே அந்த ஒருவர் வழியாக சாவு ஆட்சி செலுத்தி என்றால் அருள் பெருக்கையும் கடவுளுக்கு ஏற்புடையவராகும் கொடையையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் வழியாக அடைந்து கொண்டவர்கள் வாழ்வு பெற்று ஆட்சி செலுத்துவார்கள் என இன்னும் மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. ஆகவே ஒருவரின் குற்றம் எல்லா மனிதருக்கும் தண்டனை தீர்ப்பாய் அமைந்தது போல் ஒரே ஒருவரின் ஏற்புடைய செயல் எல்லா மனிதருக்கும் வாழ்வளிக்கும் விடுதலை தீர்ப்பாய் அமைந்தது. ஒரு மனிதரின் கீழ்ப்படியாமையால் பலர் பாவியானது போல் ஒருவரின் கீழ்ப்படிதலால் பலர் கடவுளுடைய ஏற்புடையவர்கள் ஆவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அக்காலத்தில் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாளையத்திற்கு தூய ஆவியால் அழைத்துச் செல்லப்பட்டார். அவர் 40 நாள் இரவும் பகலும் நோன்பிருந்தார். அதன் பின் பசியுற்றார். சோதிக்கிறவன் அவரை அணுகி, நீ இறைமகன் என்றால் இந்த கற்கள் அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றார். அவர் மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர் என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்னர் அலகை அவரை எருசலேம் திருநகரத்திற்கு கூட்டிச் சென்றது. கோவில் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் கீழே குதியும். கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது கால் கல்லில் மூதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று அலகை அவரிடம் சொன்னது. இயேசு அதனிடம், உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் எனவும் எழுதியுள்ளதே என்று சொன்னார். மறுபடியும் அலகை அவரை மிக உயர்ந்த ஒரு மலைக்கு கூட்டிச் சென்று உலக அரசுகள் அனைத்தையும் அவற்றின் மேன்மையை அவருக்கு காட்டி அவரிடம், நீர் நெடுஞ்சான்கிடையாக விழுந்து என்னை வணங்கினால் இவை அனைத்தையும் உமக்கு தருவேன் என்றது. அப்பொழுது இயேசு அதனை பார்த்து, அகன்று போ சாத்தானே, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அலகை அவரை விட்டு அகன்றது. உடனே வானது வந்து அவருக்கு பணிவிடை செய்தனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பிரியமானவர்களே,
எனவே இவற்றையெல்லாம் கடைபிடிக்கின்ற பொழுது நமக்கு நமது வாழ்விலே சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை எவ்வாறு நாம் கையாள்வது அல்லது அந்த சோதனையிலே எவ்வாறு வெற்றி கொள்ள வேண்டும் என்பதை இந்த தவக்காலத்தினுடைய முதல் வாரம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். நம்முடைய ஆதி பெற்றோர் செய்த பாவத்தை பற்றி நாம் வாசகமாக வாசிக்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, பொதுவாகவே யாராவது ஒருவர் அதிகமாக பேசுகிறார்கள் என்று சொன்னால் நாம் உடனடியாக அவர்களை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி பேசுறான், பெரிய அறிவாளி மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லுவோம். ஆக சோதனைக்கு அல்லது துன்பத்திற்கு காரணம் என்ன என்று சொன்னால் அறிவாளி போல செயல்படுவது அல்லது எல்லாம் எனக்கு தெரிந்திருக்கிறது என்பதை போல செயல்படுவது. ஏனென்று சொன்னால் இவ்வாறு பேசி மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய ஒரு ஆற்றலை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இதைத்தான் நாம் இந்த முதல் வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். அந்த பாம்பு வடிவிலே அந்த சாத்தான் பெரிய அறிவாளி போல பேசியது. எப்படி பேசியது? ஏவாளை அழைக்கிறார். ஏவாளை அழைத்து நீ கடவுளை போல மாறுவாய். ஆசையை தூண்டுகிறது. நான் கடவுளை விட மிக பெரியவனாக இருக்கிறேன், ஆக நீயும் கடவுளை விட பெரியவளாக மாற வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்வதை கேள். இன்னைக்கு பொதுவாக யாராவது ஒருவர் துன்பத்திலே இருக்கிறார்கள் அல்லது ஏதாவது ஒரு உதவி தேவைப்படுகிறது என்று சொன்னால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய உதவி என்ன என்று சொன்னால் அறிவுரையாக இருக்கிறது. 1000 பேர் 1000 வழி சொல்லுவாங்க. அது நம்ம வாழ்க்கையில நம்ம அனுபவிச்சிருக்கோம். ஏதாவது ஒரு கஷ்டம் இல்லை, இதை எப்படி செய்யணும்னு தெரியல அப்படின்னு சொல்லி யாரையாவது ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டு பாருங்க, 1க்கு 10 ஐடியா கொடுப்பாங்க. சரியால ரெண்டாவது அவங்க கடைபிடிச்சிருக்காங்களா தெரியாது. அதே போலதான் இந்த சாத்தா ஒரு யோசனை சொல்லுகிறது. நீ இந்த பழத்தை உண்டாய் என்று சொன்னால் நீ கடவுளை போல மாறிவிடுவாய், என்னை போல அறிவாளியாக மாறிவிடுவாய். நீ மட்டும் உண்டால் போதாது, உடைய கணவனுக்கும் கொடு என்று சொல்லி ஆசையை தூண்டுகிறது. அங்கு அறிவாளி போல யோசனை சொல்கிறது. அதனால்தான் அந்த ஏவாள் தன்னுடைய சுய புத்தியை இழந்து என்னால் இதை செய்ய முடியும் என்பதை அது மறந்து போகிறது. அன்புக்குரியவர்களே, சோதனை என்பது என்ன என்ற ஒரு கேள்வி நமது உள்ளத்திலே வருகிறது. அதை நாம் அனுபவித்திருக்கிறோம். இருந்தாலும் சோதனை பற்றிய ஒரு சிறிய விளக்கம் என்ன என்று சொன்னால், சோதனை என்பது இதை நான் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், ஆனால் செய்யவில்லை. இது முதல் வகையான சோதனை. உதாரணமாக இந்த தவ காலத்திலே 40 நாட்கள் காலையில் அல்லது ஒரு சந்தை அனுசரிக்க வேண்டும் என்பது திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய கட்டளை. சரி, ஒரு 40 நாள் கடைபிடிக்க முடியவில்லை என்று சொன்னால் கூட ஒரு வெள்ளிக்கிழமையாவது ஒரு நேரமாவது உணவு கொள்ளாமல் இருப்போமே என்று சொல்லி முயற்சி எடுக்கின்றோம். ஆனால் அந்த முயற்சியை நம்மால் கடைபிடிக்க முடியவில்லை. நாங்கள் வெள்ளிக்கிழமை காலையிலே 9 மணி 10 மணி ஒரு டீ மட்டும் குடிச்சுக்கிடுவோம், ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சுக்கிடுவோம். அன்னைக்கு பார்த்து பசி 11 மணிக்கெல்லாம் 12 மணிக்கெல்லாம் எடுக்கும். ஆனால் அன்புக்குரியவர்களே, நல்லா யோசித்து பாருங்க, நமக்கு ஏதாவது ஒரு வேலை அல்லது நேரம் இல்லாமல் இருக்கின்ற பொழுது எத்தனை நாள் நம்ம சாப்பிடாம இருக்கிறோம்? அன்னைக்கு காலையில் நமக்கு பசி எடுத்திருக்குதா? இல்லை இத்தகைய சோதனை அன்னைக்கு வந்திருக்கிறதா? எனக்கு பஸ்ஸை பிடிக்கணும், சாப்பிட்டோம்னா பஸ்ஸை பிடிக்க முடியாது. அப்ப நம்ம என்ன செய்வோம்? சாப்பிடாமே பஸ்ஸை பிடிக்க ஓடும். அன்னைக்கு எங்க போச்சு அந்த பஸ்ஸி? அப்ப நம்மளால் முடியும், ஆனால் அதை கடைபிடிப்பது என்பது நம்முடைய சிந்தனையிலே
போல மற்ற 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் செல்போன் பயன்படுத்தாம இருப்பேன் அப்படின்னு முடிவெடுத்தோம் அப்படின்னா அதுல என்னால் முடிஞ்சிச்சு அப்படின்னா அதிலே வெற்றி பெற்றோர் என்று அர்த்தம். 40 நாட்கள் ஆலயத்திலே திருப்பலி நடைபெறுகிறது. அந்த 40 நாட்களும் திருப்பலிகளை கலந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நிகழ்வு வந்தாலும் சரி, ஆலயத்திற்கு திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலந்து கொள்வேன் என்று முடிவெடுத்து கலந்து கொண்டோம் என்று சொன்னால் அதிலே வெற்றி. ஆக நம்மால் செய்ய முடிகின்றதை செய்யாமல் போனால் அது சோதனை. இரண்டாவதாக, இதை செய்யக்கூடாது என்று சொல்லி நாம் முடிவெடுத்திருப்போம், ஆனால் அதை திரும்ப செய்வதிலே நாம் தோல்வியுறும் என்று சொன்னால் அது சோதனையிலே நாம் அந்த வெற்றி பெற முடியவில்லை என்று அர்த்தம். உதாரணமாக, இந்த 40 நாட்களும் நான் தினமும் ஒரு 7 மணியிலிருந்து அல்லது 7:30 மணி வரை ஜெபமாலையை ஜெபிக்க வேண்டும், அல்லது தொலைக்காட்சியை பார்ப்பதை நான் தவிர்க்க வேண்டும் என்று சொல்லி நாம் முடிவெடுக்கிறோம். இதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிறோம், ஆனால் நம்மால் இருக்க முடிவதில்லை. அதே நேரத்திலே அந்த 7 மணி முதல் அல்லது 7:30 மணி வரை நமக்கு மற்ற நாட்களிலே ஏதாவது ஒரு வேலை இருக்கிறது என்று சொன்னால் அந்த வேலையை பார்ப்போமே ஒழிய அந்த தொலைக்காட்சியோ அல்லது மற்ற நிகழ்வுகளையோ நாம் செய்வதில்லை. ஆக அந்த நேரத்தில் இதை செய்யக்கூடாது என்று முடிவெடுக்கிறோம், ஆனால் அதை செய்ய முடியாமல் போகிறது என்று சொன்னால், அதை தொடர்ந்து செய்ய நினைக்கிறோம் என்று சொன்னால் அதுதான் சோதனையாக இருக்கிறது. ஆக இந்த 2 வகைகளிலே சோதனை வருகிறது. கடவுள் ஏவாளை பார்த்து சொன்ன வார்த்தை, நீ இந்த பழத்தை உட்கொள்ளக்கூடாது, இதை செய்யக்கூடாது, செய்தால் நீ பாவம் செய்வாய் என்று சொல்லி கடவுள் அவருக்கு அறிவுறுத்தி இருந்தார். ஆனால் பாம்பு சாத்தான் அவரை வஞ்சித்து அதை செய்ய வைத்தது. எனவேதான் அவள் அந்த சோதனையிலே வெற்றி பெற முடியாமல் அவள் தோல்வி புரிகின்றார். அன்புக்குரியவர்களே, எவ்வாறு சோதனையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு நற்செய்தி நமக்கு ஒரு உதாரணமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் பாலை நிலத்திலே நோன்பிருந்து ஜெபிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, நோன்பிருந்துதான் ஜெபிக்க வேண்டுமா? இன்றைய தலைமுறையினரிடத்திலே பல்வேறு விதமான கேள்விகளில் இதுவும் ஒன்று. கடவுள் சாப்பிடாம இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்குது, கடவுள் இப்படி கஷ்டப்பட்டுதான் நீங்க என்னை வழிபடணும், இப்படி கஷ்டப்பட்டுதான் நீங்க ஜெபிக்கணும்னு சொல்லி இருக்கிறாரா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு நற்செய்தியிலே அந்த தாபோர் மலையிலே இயேசு கிறிஸ்து ஒரு மாற்றம் பெறுவார். அந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த தாபோர் மலையில இருந்து அவர் கீழே இறங்கி வருகின்ற பொழுது அங்கு பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவர் இருப்பார். அவருடைய தந்தை அவருடைய சீடர்களிடம், இயேசு கிறிஸ்து மேல இருப்பாரு, அவருடைய அந்த திருத்துதர்கள்ட்ட கீழே அவனவர் இருக்கக்கூடிய அந்த திருத்துதர்கள்ட்ட கொண்டு போய் காட்டியிருக்கிறார். ஜெபம் பண்ணி என் பையனுக்கு சுகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. ஆனா அந்த திருத்துதர்களால அது முடியவில்லை, பேயை ஓட்ட முடியவில்லை. அவ்வாறு ஓட்ட முடியாமல் இருக்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து மலையிலிருந்து கீழே இறங்கி வருகின்ற பொழுது அங்கு அதே தந்தை அந்த மகனை, பேய் பிடித்திருக்கக்கூடிய மகனை இயேசு கிறிஸ்துவிடம் கூட்டு போறார். இயேசு கிறிஸ்துவ கூட்டு போயிட்டு, நான் உடைய சீடர்களுக்கு கூட்டு போய் பார்த்தேன், அவங்களும் ஜெபம் பண்ணி பார்த்தாங்க, இல்ல அவங்க ஏதோ பண்ணி பார்த்தாங்க, முடியல, இந்த பேய் இவனை விட்டு போக மாட்டேங்க, அவங்களாலதான் முடியல, உங்களாலயா முடியுமா நீங்க பாருங்க. சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து உடனே சொன்னார், என்னால் முடியுமா என்று கேள்வியா கேட்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஜெபித்து அந்த தீயாவியை அந்த மகனிடமிருந்து ஓட்டுவார். ஓட்டின உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம், அவர் அப்படியே போயிடுவார். இது யாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும்? யாருக்கு ஒரு யோசனை வரும்? சீடர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னா, இயேசு தனியா இருக்கும் போது போய் கேட்கிறாங்க, ஆண்டவரே, நீங்க ஜெபித்த அதே ஜெபத்தை தான் நாங்கள் ஜெபிச்சோம், நீங்க சொன்ன அதே நிகழ்வுகளை தான் நாங்களும் பார்த்தோம், ஆனா எங்களுக்கு மட்டும் அந்த பேய் கட்டுப்படவில்லை, ஆனால் உமக்கு எப்படி இது கட்டுப்பட்டுச்சு? அப்பதான் அவர் சொல்லுவாரு, ஒரு சில தீய சக்திகள்
நிகழ்வுகள் நீங்கள் உண்ணார் நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும். உண்ணார் நோன்பிருந்து ஜெபிக்கின்ற பொழுது அதற்குரிய வல்லமை, அதற்குரிய அருள் உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த 40 நாட்கள் நாம் உண்ணார் நோன்பு இருப்பது ஏதோ உடலை வருத்திக் கொள்வதற்காக அல்ல, அல்லது இந்த உடலிலே நான் இவ்வளவு நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியும் என்பதை சோதித்து அறிவதற்கு அல்ல, மாறாக கடவுளுடைய அருளை இன்னும் அதிகமாக பெறுவதற்காக. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வில் நிகழ்ந்தது. இன்னைக்கு நற்செய்தியில நம்ம பார்க்கிறோம், 40 நாட்கள் அவர் முன்னாள் நோன்பிருந்து ஜெபிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கடவுள் சோதனையை அவருடைய அனுமதி இல்லாமல் கொடுக்க மாட்டார். இதை இவர் தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு மேலாக கடவுள் அத்தகைய துன்பத்தை கொடுக்க மாட்டார். சோதனையை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதிலிருந்து வெற்றி பெறுவதற்குரிய வழியையும் அங்கு சுட்டி காட்டுவார். எனவேதான் நம்முடைய அந்த கஷ்டங்கள் அல்லது துன்பங்கள் வருகின்ற பொழுது மக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, கடவுள் ஒரு வழியை அடைச்சாருன்னா என்ன செய்வார்? இன்னொரு வழிய தரப்பார். சோதனையை கொடுக்கிறார்னா அது வெற்றி பெறக்கூடிய ஆற்றலையும் கொடுப்பார். இன்னைக்கு அந்த 3 சோதனைகளை, 2வது சோதனையை பார்த்தீங்க அப்படின்னா, கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சாத்தான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீங்க மேல இருந்து கீழே குதிங்க. மேல இருந்து கீழே குதிக்கின்ற பொழுது கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு? உங்களுடைய கால் கல்லில் மோதாதபடி யார் வந்து பாதுகாப்பார்? வானதூதர்கள் வந்து பார்த்துக் கொள்வார்கள் என்று எது சொல்லுது? மறைநூலில் எழுதியுள்ளதே. அப்ப சாத்தான் புரிஞ்சுக்கிடுச்சு, கடவுள் விவிலியத்தோடு ஒன்றிணைத்திருக்கிறார், அந்த இறைவாக்கோடு ஒன்றிணைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இறைவாக்கு நூலையே, மறையும் நூலையே ஒரு முன்னுதாரணமாக கொடுக்கிறது. அவள் முன்னுதாரணமாக கொடுக்கின்ற பொழுது கடவுள் ஒரு வழியை திறப்பார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு இயேசு கிறிஸ்துவினுடைய பதில்மொழி இங்கிருந்து வருது. அவர் என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னாரு? உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காதே என்று எதுல இருக்குது? மறைநூலில் எழுதி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, கடவுள் நமக்கு ஒரு வழியை கொடுக்கிறார் என்று சொன்னால் அதோடு சேர்ந்து மற்றொரு வழியை நமக்கு கொடுக்கிறார். ஒரு வழியை அடைக்கிறார் என்று சொன்னால் இன்னொரு வழியை நமக்கு திறக்கிறார் என்பதற்கு இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆக கடவுள் இயேசு கிறிஸ்து இத்தகைய வல்லமையை பெற்றார் என்று சொன்னால் எங்கிருந்து பெறுகிறார் என்றால் தான் நோன்பிருந்து பெறுகிறார். எனவேதான் இந்த தவக்காலத்திலே நாம் நோன்பு இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து அந்த மறைநூல் அறிஞர்கள், என மறைநூல் அறிஞர்கள் தான் சட்டங்களை கடைபிடிக்க கட்டாயப்படுத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வி, நாங்களும் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்களும் நோன்பு இருக்கின்ற பொழுது உடைய சீடர்களும் நோன்பு இருப்பதில்லையே என்று சொல்கின்ற பொழுது இயேசு சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? இயேசு என்ன சொல்வார்? மணமகன் மணவீட்டாரோடு இருக்கின்ற பொழுது நோன்பு இருக்க முடியுமா? அன்புக்குரியவர்களே, இந்த தவக்காலத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய பொதுக்காலம் அல்லது கிறிஸ்து பிறப்பு காலம், திருவிருகை காலம் எல்லாம் மணமக வீட்டாரோடு நாம் இருக்கக்கூடிய நாட்கள். அந்த நாட்களிலே உண்டு மகிழ்ந்து மகிழ்ச்சியோடு நாட்களை கொண்டாட வேண்டும். ஆக இந்த தவக்காலம் என்பது நாம் நம்மையை தியானிப்பதற்காக, அதற்காக மகன் இயேசு கிறிஸ்து நம்மோடு இல்லை என்பதில் அர்த்தம் அல்ல. மாறாக எந்த காலம் கடவுளுடைய இறப்பை, கடவுளுடைய பாடுகளை, கடவுளுடைய உயிர்ப்பை குறித்து தியானிக்கக்கூடிய நாட்கள் இந்த நாட்கள். எனவே இந்த நாட்களை நாம் இவ்வாறு முன்பிருந்து சோதனைக்கு நம்மையே உட்படுத்தி வாழ திரு அவை நமக்கு கட்டளையிடுகிறது. அவ்வாறு சோதனைக்கு உட்பட்டிருந்து வெளியே வருவதால் நமக்கு என்ன பயன்? இன்றைய 2ஆம் வாசகம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இன்றைக்கு 2ஆம் வாசகத்துல
பவுல் இயேசு கிறிஸ்துவை நன்றாக தெரிந்தவர். மற்ற திருத்துதர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகிலே வாழ்ந்த பொழுது நன்றாக தெரியும், பழகியவர்கள். எனவே உயிர்த்த ஆண்டவர் என்பது அவர்களுக்கு மிகவும் பெரியதாக அல்ல. ஆனால் திருத்துதர் பவுலை பொறுத்தளவே அவர் முன்கூட்டியே பார்க்கிறார், ஆனால் அவருடைய அந்த உறவிலே இல்லை. ஆனால் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்த பிறகு, எனவேதான் திருத்துதர் பவுல் அடிக்கடி சொல்வார், நான் ஆண்டவரை சந்தித்தேன், ஆண்டவரை சந்தித்தேன் என்று சொல்ல காரணம் உயிர்த்த ஆண்டவரை சந்தித்தேன். ஏனென்று சொன்னால் முன்னுடைய மனித இயேசு கிறிஸ்து என்பது ஒரு சாதாரண மனிதனை போல வாழ்ந்த வாழ்வு. ஆனால் உயிர்த்த ஆண்டவர் என்பது மாட்சிமை பெற்ற வாழ்வு. எனவேதான் பவுல் மற்ற திருத்துதரை விட என்ன சொல்றது, இயேசு கிறிஸ்துவை குறித்து அதிகமாக பேசுவார், அதிகமாக அறிவிப்பார். அந்த அளவிற்கு பவுலுடைய வாழ்வு இருந்தது. ஆக இன்றைய 2ஆம் வசனத்திலே அவர் மிக தெளிவாக சுட்டி காட்டுகிறார், உயிர்த்த ஆண்டவரை பற்றி நான் பேசுகிறேன் என்று சொல்வார். ஆக அந்த 2ஆம் வசனத்துல 2 நபர்களை அவர் ஒப்பிடுகிறார். முதல் நபர் யார் என்று சொன்னால் ஆதாமாக இருக்கிறார். ஆதாம் கடவுளுடைய வார்த்தையை அவர் கேட்கவில்லை, கடவுளுக்கு அவர் கீழ்ப்படியவில்லை. எனவேதான் இந்த உலகிலே பாவம் உழைத்தது. அதற்காக கடவுள் அப்படியே விட்டுவிடவில்லை. ஆக இந்த உலகத்திலே பாவம் உழைவதற்கு காரணமாக இருந்தது எது என்று சொன்னால் கீழ்ப்படியாமையாக இருக்கிறது. எந்த மனிதர் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பாவத்திற்கு செல்கிறார்கள். எந்த ஒரு மனிதர் இறைவாக்குகளுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் பாவத்திற்கு செல்கிறார்கள். எந்த மனிதர் அந்த கடவுள் கொடுத்த கட்டளைகளை கடைபிடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்கள் பாவத்திற்கு செல்கிறார்கள். ஆக இந்த பாவம் என்பது ஒழிக்கப்பட வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்துடைய இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த 3 காரணிகளுக்கும் அவர் உட்பட்டார். தன்னையே உட்படுத்தினார், கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். அவருக்கு பொதுவா என்ன சொல்றது, சின்ன பிள்ளைங்க மெழுகுவர்த்தி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா அது உள்ள அந்த வெளிச்சத்தை அந்த தீய போய் பிடிக்க போவாங்க. ஏன் பிடிக்க போறாங்க? சுடுன்னு தெரியுமா தெரியாதா? அந்த குழந்தைக்கு தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்ப தெரியாம பிடிக்கிறதுக்கும் அதே பெரிய பெரிய மனுஷங்க நம்ம போய் அதை தொடுவோமா? அந்த திரிய தொடுவோமா? தீ எரிஞ்சுட்டு போய் தொடுவோமா? தொடமாட்டோம். ஏன்னா நமக்கு அது தெரியும், சுடுன்னு தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்வை பார்த்தோம் அப்படின்னா அவர் அந்த பாடுகளை தெரியாமல் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ கடவுள் அனுப்பினாரு, நான் வந்தேன், துன்பத்தை அனுபவிச்சேன், நான் வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அல்ல. இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாம் தெரியும், எந்த அளவிற்கு பாடுகள் இருக்கும் என்பதும் அவருக்கு தெரியும். எனவேதான் அந்த கெத்செமனே தோட்டத்தில் அவர் சொன்ன வார்த்தை, ஆண்டவரே இந்த துன்பத்தினம் தான் சொன்னார். அவர் சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே சிலுவையில் அறையிறது எனக்கு கஷ்டமா தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்காக நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல. ஆண்டவரே இந்த துன்பக்கிண்ணம் என்னை விட்டு அகலட்டும், இருந்தாலும் எனது விருப்பம் அல்ல, மாறாக உமது சித்தப்படி நடக்கட்டும். அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல். அதுதான் பவுல் அந்த அழகான சொல்றாரு, பவுல் அந்த இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படிதல். அது எபிரேயருக்கு எழுதப்பட்ட புத்தகத்தில் சொல்லுவாரு, கடவுள் காலத்திற்கு அப்பாற்பட்டவராக இருந்தாலும் தன்னையே மனிதத்திற்கு உட்படுத்தினார். இதுதான் உட்படுத்துதல். உட்படுத்துதல் என்பது கடவுளுக்கு கீழ்ப்படிதல். இந்த துன்பத்தினால் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்னாலும் இதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், கடவுளாகிய உண்மை வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதனுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த நாள் நமக்கு இயேசு கிறிஸ்துவை போல வாழ அழைப்பு கொடுக்கிறது. இது சோதனை என்பது நமக்கு தெரியாது. பல நேரங்கள்ல நான் இதை ஏண்டா செஞ்சேன் அப்படின்னு நம்ம யோசித்து பார்ப்போம். இதை மட்டும் செய்யாம இருந்திருந்தோம்னா இன்னைக்கு நான் நல்லா இருப்பேன். ஏனென்று சொன்னால் ஒரு அழகையுடைய செயல்பாடுகளுக்கு நாம் உட்பட்டு இருந்திருக்கிறோம்.
ஒரு சில நேரங்கள்ல இது தவறு என்று தெரிந்தும் நாம் செய்வோம். இதுதான் சோதனையாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் சிந்தித்து பார்ப்போம். நமது வாழ்வில் வரக்கூடிய இத்தகைய சோதனைகளை நான் வெற்றி கொள்வதற்கு தயாராக இருக்கிறேனா? இயேசு கிறிஸ்து கடவுளுக்கு கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்து மறைநூலுக்கு கீழ்ப்படிந்தார். இயேசு கிறிஸ்து கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தார். எனவேதான் சோதனையை அவரால் வெற்றி கொள்ள முடிந்தது. நாம் நமது வாழ்விலே வரக்கூடிய சோதனைகளை வெற்றி கொள்ள இந்த 3 காரியங்களை கடைபிடித்து சோதனையை வென்ற மக்களாக, கடவுளுடைய அருளை பெற்ற மக்களாக வாழ இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஆமென். எழுந்து நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகிறேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாக இருந்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளிலிருந்து கடவுளாக, ஒளியிலிருந்து ஒளியாக, உண்மை கடவுளிலிருந்து உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகத்திலிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவுடன் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைமுறைப்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். வாழ்வோரை இறந்தோரையும் உயிர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கிறார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிகளும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பில் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வை எதிர்பார்க்கின்றேன். நம்முடைய கொண்டாட்டங்களை இறைவனுக்காக எடுத்து வைப்போம். நம் திரவையின் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், நற்செய்தி பணியாளர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரும் இத்தவக்காலத்தை உணர்வுள்ளதாக்கி நம் இயேசுவால் கிடைக்கும் வாழ்வை உலகுடைக்கும் முன்மாதிரியாக அறிவிக்க தேவையான ஆற்றலை தந்திரட வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறோம். இரக்கம் நிறைந்த இறைவா, இத்தவக்காலம் மன்னிக்கும் காலம் என்பதை நாங்கள் உணர்ந்து இறைவனோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உண்மையை கூறும் இறைவா, தவக்காலத்தில் நாங்கள் செய்யும் அறச்செயல்கள் தேவையை இருப்போருக்கு சென்றடையவும் எளிமையான தாராள குணத்தையும் எங்களுக்கு நிறைவாக தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். உலகினரும் ஆவியானவரை வாயின் தவக்காலத்தில் எங்கள் ஜெபநோக்கு, உணவு கட்டுப்பாடு மற்றும் பிற நன்மையில் வரும் சாத்தானின் சோதனைகளை இறைவார்த்தை வழியாக நாங்கள் இருந்த தேவையான ஆற்றலை எங்களுக்கு நிறைவாய் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குற்றமற்ற நொறுங்கிய உள்ளமே உமக்கேற்ற பலி என்பதை நாங்கள் உணர்ந்து உண்மையான மனமாற்றத்தோடு எங்கள் குடும்பங்களில், அன்பியங்களில், பங்குகளில் விளைவுபட்ட உறவுகளை மன்னித்து அனைவரையும் ஏற்றுக்கொண்டு விட்டுக் கொடுத்து வாழும் தாழ்ச்சி நிறை நல்ல மனதை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்ம அவர்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை இறைவனுக்காக எடுத்து வைப்போம்.
இந்த கொண்டாட்டங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவுடைய ஆகவை கொண்டாடுகின்றோம். புனிதமிக்கு அருளடையாள கொண்டாட்டத்தை தொடங்குகின்றோம். இவற்றை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் புகழோடு இருப்பாராக. இதயங்களை மீட்டே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து 40 நாட்கள் இவ்வளவு உணவை தவிர்த்து முன்னானோருக்கு ஒரு கொடுத்து அதை புனிதப்படுத்தினார். மேலும் தொடக்கத்தில் தோன்றிய பாம்பின் மாய கவர்ச்சிகள் அனைத்தையும் அவர் தோற்கடித்து தீமையின் ஆட்சியின் மீது வெற்றிகளை எங்களுக்கு கற்பித்தார். அதனால் பாஸ்கா மறை நிகழ்வை தகுதியான மனதோடு கொண்டாடி நிகழ்வோடு நாங்கள் இறுதியாக முடிவில்லா பாஸ்காவுக்கு கடந்து செல்வோம். ஆகவே வானதனையோடும் புனிதரின் பெருத்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் ஓய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவு தோன்றிய முறையின் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகிறேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் உங்களுடைய காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி முன்னோக்கு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை நோக்கி அல்லவை வென்றாடுகிறோம். பலியினால் நீர் உழவுடைய திருவிழமானே. இவ்வாறு உன்னுடைய திருமகனின் திருவுடல் திரு ரத்தத்தால் ஓட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நரம்பு பெற்று கிறிஸ்தவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்கிறாக. இவரை உங்களை முக்கிய என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நாள் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கண்ணியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சிய மற்ற புனிதர்கள் அனைவரோடு நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூடு ஒரு வாக்குமை பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராக எங்கள் திருத்தந்தையிலேயோ பரிபாலகர் மோச்சராஜர், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமணம் இருக்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்துள்ளோம். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கும் பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்த முனைகள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உமதவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கிறோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றியத்தில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவனின் துணையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை பணிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திராவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று பார்த்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து அறிகின்ற அமைதியை இவர்களோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஏதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகுடைய பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பெயரு பெற்றோர். தேவரே, நாங்கள் அறியற்றவர், ஆனால் வார்த்தை மட்டும் சொல்லியவர் அடையும். கிறிஸ்துவின் திருவுடல் சுரத்தனை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக.
நின்னாத பாவமே உலகம் யாவும் வெறுமையே உன்னை யான் பெறும்போது குரு எங்கு கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அஞ்சியும் கிறிஸ்துவின் தேகமே என்னை இரட்சியும் கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும் திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும் கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட அருள் நீரை இயேசுவே என்னை தேற்றிடும் அரிய காயங்கள் என்னை வைத்திடும் பிரிந்திட வண்ணமாய் என்றும் கட்டிடும் ஒரு சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையிலே என்னை கூப்பிடும் பரகதியில் தினம் உம்மை வாழ்த்தவே வருகவென்றன்போடு என்னை ஏவிடும் பிப்ரவரி மாதம் இயேசு மரி சூசை திருக்குடும்பத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட மாதம். வருகின்ற ஞாயிறு தவக்காலத்தின் 2வது ஞாயிறு அன்று காலை 6:30 மணிக்கு சிந்தாமணியிலும் 8 மணிக்கு பங்காலயத்திலும் திருப்பலி நடைபெறும். இந்த வார திருப்பலி விவரங்கள்: திங்கள் புதன் காலை 6 மணி பங்காலயம். திங்கள் புதன் காலை 6 மணி பங்காலயம். செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி மாலை 6:30 மணி பங்காலயம். செவ்வாய் வியாழன் வெள்ளி சனி மாலை 6:30 மணி பங்காலயம். இன்று திருப்பலியை சிறப்பித்த யோகா நன்மையத்திற்கு பங்கு தந்த சார்பாக நன்றி கூறுகின்றோம். அடுத்த ஞாயிறு திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் வேதுரான்பியம். வருகின்ற வெள்ளிக்கிழமை பங்காலயத்தில் சிலுவை பாதையை சிறப்பிப்பவர்கள் மார்க்கன்பியம் மற்றும் சிறுமலர் இளையோர் இயக்கம். கடந்த ஞாயிறு திருப்பலியில் காணிக்கை வரவு ரூபாய் 4,970
வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் பகல் 1 மணி வரை பங்கு ஆலயத்தில் நற்கருணை ஆராதனை மற்றும் நற்கருணை ஆசிரியர் நடைபெறும். இன்று திருப்பலியை சிறப்பித்த யோவான் அங்கேற்பு மூலம் வந்த காணிக்கை வரவு ரூபாய் 3460. யோவான் கூட்டம் திருவாளர் ஜோதிமுத்து விஜயா அவருடைய இல்லத்தில் வருகின்ற புதன் மாலை 6 மணிக்கு நடைபெறும். பங்கு அளவிலான தவக்கால தியானம் வருகின்ற மார்ச் மாதம் 8ஆம் தேதி நம்முடைய பங்கு ஆலயத்தில் நடைபெறும். பங்கு அளவிலான தவக்கால பயணம் தூத்துக்குடி மறைமாவட்ட திருத்தலங்களுக்கு செல்ல இருக்கின்றோம். மார்ச் மாதம் 20ஆம் தேதி இரவு மற்றும் மார்ச் மாதம் 21ஆம் தேதி பகல் ஆகிய நாட்களில் தூத்துக்குடி மறைமாவட்ட ஆலயங்களுக்கு செல்கின்றோம். இதற்கான பயண கட்டணம் ரூபாய் 850. வரவிருக்கிறவர்கள் பெயரை பதிவு செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிரேயசுவில் இன்று தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு இந்த நாளை சிறப்பு செய்த யோவான் அன்பிய குழுக்களுக்கு கடவுளை எழுப்பி நம்முடைய நெஞ்சங்களை வருகின்ற வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை சிறப்பு செய்பவர்கள் சிறுமலர் குழு உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. எனவே மார்க் அன்பியமும் அதோடு இணைந்து மீட்பர் ஆண்கள் கூட சேர்ந்து செய்யணும். சிறுமலர் இயக்கத்துக்கு நாம் வேறு ஒரு கொடுத்துக்கிறோம். அதனால் வருகின்ற வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையை சிறப்பு செய்தவர்கள் மார்க் அன்பியம் மற்றும் மீட்பர் ஆண்கள் குழுவை சார்ந்தவர்கள் சிறப்பு செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சிறப்பு நற்கருணை ஆராதனை நடைபெற்றது. மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. மக்கள் கலந்து கொண்டீர்கள். மக்களுடைய வருகை இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. மாறாக அன்போடு அதனை கலந்து கொண்டீர்கள். மிக்க மகிழ்ச்சி. எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை நோன்பிருந்து ஜெபிக்க வேண்டும். காலை உணவை தவிர்த்து விட்டால் நலமாக இருக்கும். முடியாதவர்கள் வயதானவர்கள் உணவு கொள்ளலாம். அவர்களுக்கு உதவி இருக்கிறது. முடிந்தவரை உணவு கொள்ளாமல் இருந்து ஜெபித்து இறைவனுடைய உரை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று மார்ச் மாதம் 8ஆம் தேதி நம்முடைய ஆலயத்தில் வைத்து தவக்கால தியானம் நடைபெறுகிறது. எனவே இறைமக்கள் அதனை கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று நம்முடைய பங்களவில் இருக்கக்கூடிய தவக்கால திருப்பயணம் புளியம்பட்டி மற்றும் புளியம்பட்டியில் தொடங்கி தூத்துக்குடி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு செல்ல இருக்கின்றோம். செல்ல விரும்பவர்கள் அண்ணன் ஆரோக்கியராஜரிடம் தங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறை மாவட்ட தவக்கால திருப்பயணம் புளியம்பட்டியில் வைத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அதனுடைய அறிவிப்பு உங்களுக்கு பின்னர் கொடுக்கப்படும். எழுந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புத்துயிர்தரும் விண்ணக உணவினால் எங்கள் நம்பிக்கை ஊட்ட பெறவும் எதிர்நோக்கு வளரவும் அன்பு உறுதியடைவும் உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உயிருள்ள உண்மையான உணவாம் கிறிஸ்துவை நாங்கள் ஆர்வமுடனாட கற்றுக்கொள்வதோடு உமது வாயிலிருந்து புறப்படும் எல்லா வார்த்தைகளாலும் வாழ்ந்திட ஆற்றல் வருவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. சிறப்பாசவ தலைவனுக்கு நன்றாடுவோம். ஆண்டவர் உமது
எங்கள் ஆண்டவராகிய